வணக்கம். நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரியவங்க வரை அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு பேக் பெயின் இருக்கு, முதுகு வலி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நான் காமனா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த முதுகு வலி வருது, என்னால நேரம் எதுலயும் சாயாம உட்கார முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது போக, இன்னைக்கு சாதாரணமா ஸ்கூல் சில்ட்ரன் முதற்கொண்டு நாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி பாக்குறோம். ஏன் இந்த முதுகு வலி இவ்வளவு தூரத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த முதுகு வலினா என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். முதுகு வலி அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு வேக் பெயின், அதாவது உளைச்சல்னு சொல்ல, டல் ஏக்கிங் பெயின்ல இருந்து ரொம்ப ஷார்ப்பா போன் பெயின் வரைய இந்த முதுகு வலி பிரசன்ட் ஆகுது. இப்ப எனக்கு உட்காந்தா இப்படி முதுகுல எதுலையும் சாயாம உட்காந்தா எனக்கு உலையும் முதுகெல்லாம், கொஞ்ச நேரத்துக்கு மேல என்னால உட்கார முடியாது, ஷோல்டர் வலிக்குது, மாதிரி லோ பேக்ல வலிக்குது, கீழே முதுகு பகுதியோட அடி தண்டுவடம் கீழே பகுதியில எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ற வரைய இந்த வலியை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதற்கான காரணங்கள் 2 விதத்துல நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு, சதப்பகுதியில வலுவில்லை, அதனால வரக்கூடிய முதுகு வலி. இன்னொன்னு, போன்ல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால வரக்கூடியது. பொதுவாகவே இந்த போன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதனாலன்னா, பெரிய ட்ராமா, இதுலயோ விழுந்துட்டோம், ஏதோ அடிபட்டுருச்சு, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியதுல நிறைய பேருக்கு வரும். அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஜவ்வு விலகிருச்சு, ஜவ்வுல ரொம்ப காஞ்ச தன்மை, டிஸ்க் டீஹைட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான இதுல நரம்புகள் அழுத்தப்பட்டு அதனால வரக்கூடிய உபாதைகள். ஸோ இப்படி போன் காசுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சாதாரணமாவே எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, பேஷண்ட் உள்ள வந்தோடனே எனக்கு முதுகு வலி டாக்டர், எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னு அவங்களாவே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம். ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய பேருக்கு இது மஸ்குலர் பெயினா தான் இருக்கும், சதப்பகுதியில தான் வலி அதிகமானதா இருக்கும். அன்லஸ் எப்படி சொல்லலாம்னா, எனக்கு இடுப்புல வலி அந்த வலி கால் வலிய பரவுது, கால் பூரா மதமதப்பு இருக்கு, கால் ஊண்டவே முடியல, எனக்கு காலெல்லாம் ரொம்ப டிங்லிங் சென்சேஷன், அதாவது சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டே இருக்கு, இந்த மாதிரியான எல்லாமே கம்ப்ளீட்டா பிரசன்ட் ஆனாதான் நாம அந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த மாதிரி இல்லாம ஒரு சில பேர் முதுகு வலி அப்படின்னாலே இது அந்த மாதிரிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த முதுகு வலிக்கு என்ன தீர்வு? நல்ல மருந்துகள் இருக்கு. பொதுவாவே நம்ம வலி தெரியாம இருக்கக்கூடிய மாத்திரைகளை தான் ரொம்ப இது பண்ணுவோம். ஒரு மாத்திரையை போட்டா 12 மணி நேரம் 24 மணி நேரம் சுத்தமா வலி தெரியாது அப்படின்னா, நீங்க எவ்வளவு நாளைக்கு அந்த மருந்துகளை உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வலியை நிரந்தரமா தீர்வு செய்யணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு நம்மளுடைய மருந்துகள். இப்போ ஹோமியோபதியில இது ரொம்ப அருமையா நம்ம சௌரியப்படுத்த முடியும். இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பொறுத்து, அதே போல நம்ம ஹோமியோபதியில ஏற்கனவே பார்த்திருக்கோம், தனித்துவமாக இது என்ன காரணத்தினால வருது, எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கிறத பொறுத்து நாம அதை நல்ல மருந்துகள் கொடுத்து இதை தீர்வுக்கு கொண்டு வர முடியும். இரண்டாவதாக நம்மளுக்கு அவசியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் ஃபார் யுவர் பேக். உங்களுடைய முதுகில் உள்ள சதப்பகுதிகளை கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா ஹோமியோபதியில உள்ள மருந்துகளா இருக்கட்டும், இல்ல எந்த பதியில உள்ள மருந்துகளாக இருக்கட்டும், இதை வலி தெரியாம ஆக்கி கொடுக்கலாம். உங்களுடைய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணாகிற தன்மையை குறைக்கலாம். இந்த மாதிரிதான் பண்ண முடியும். அதுக்கு மேல கண்டிப்பா லாங் டேர்ம்ல உங்களுடைய மசில்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். மசில்ஸை நல்லா வலுவானதா மாத்தி. இதுக்கு என்னென்ன பண்றது தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பா பேக்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புலயே அதிகமா வேலை கிடைக்காத சதைப்பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா, குறுக்குல உள்ளது, முதுகு பகுதியில உள்ள மசில்ஸ். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய பார்த்தா நம்மளுடைய முக்கால்வாசி வேலைகள் எப்படி இருக்குன்னா, நின்றுட்டு செய்யறோம், அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டே செய்யறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரை உட்காந்துட்டே இருப்பாங்க, அந்த டேபிள்ல கையை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க மேக்சிமமா செய்யக்கூடிய வேலை. இந்த பேக் மசில்ஸுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அப்ப அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாங்க. நாம இன்னைக்கு குனிஞ்சு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறது, இல்ல கீழே உட்கார்ந்து நாம பொருள் எடுக்கிறது, ஈவன் டாய்லெட்ஸ்ல கூட ஸ்குவாட் பண்ணி, அதாவது குத்த வச்சு உட்கார்ந்து டாய்லெட் போறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப மாறி போன ஒரு காலங்களா இருக்கு. இந்த இடத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதே நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம். ஸோ இந்த பேக் மசில்ஸுக்கு வேலை ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? அது வீக் ஆயிட்டே போகும். வீக் ஆக ஆக என்ன ஆகும்? கண்டிப்பா அதுல பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்கம் நீங்க மருந்துகள் சாப்பிட்டாலும், அடுத்த பக்கம் கண்டிப்பா நீங்க அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ முதுகு வலியை நல்லபடியா சௌரியப்படுத்தலாம் வித் மெடிசின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். நன்றி.